வணக்கம் மக்களே. திமுக கட்சியை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னவோ 60 வருஷத்துக்கு மேல இருக்கிற கட்சி அப்படின்னு பெருமையா பேசுறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கட்சி 2 வருஷம் ஆரம்பிச்ச ஒரு நடிகருடைய கட்சியை பார்த்து பயப்படுறாங்கன்னா உங்களுடைய கட்சியோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்துங்க. 4 வருஷமா ஆட்சி பண்றாங்க திமுக. அப்படி இருந்தும் பயம் இன்னமும் இருக்கு. இதுக்கு காரணம் நீங்க மக்களுக்கு எதுவுமே பண்ணல. 4 வருஷமா எந்த திட்டமும் பண்ணாம இந்த 3 மாசம் மட்டும் ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின், இப்போ தமிழ்நாட்டு தலைகுனிய விட மாட்டோம். ஏன் இந்த 4 வருஷமா என்ன பண்றது? இப்பதான் உங்களுக்கு அந்த ஐடியா வருது. இதெல்லாம் காரணம் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து இவங்க பயம் வந்துச்சு. இல்ல கேவலமா இருக்கு. விஜய் சனிக்கிழமை தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சாரு. அதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு. அது உண்மையான கூட்டம் தான், காசுக்காக வந்த கூட்டம் கிடையாது. அவங்கள ரோட் ஷோ பண்ண வேணா சொன்னீங்க, ஆனா மக்களாவே ரோட் ஷோ பண்ண வச்சுட்டாங்க. அன்னைக்கு விஜய்க்கு செம கூட்டம் வந்துச்சு. ஆனா நேத்து கிருஷ்ணகிரிக்கு போன முதலமைச்சர் ஒரு மேடையில பேசுறாரு, எனக்கு வர இடம்லாம் மக்களுடைய கூட்டம் அலப்பாயுது, 1 மணி நேரம் தாமதமா வந்தேன்னு சொல்றாரு. இல்ல விஜய்க்கு பயந்து இப்படி பேசலாமா நீங்க? அப்புறம் இன்னொரு கேவலமான ஒரு வேலையை பார்த்தாங்க. சனிக்கிழமை எல்லா நியூஸ் சேனல்லையுமே விஜயோட பிரச்சாரம் தான் ஓடிட்டு இருந்துச்சு. இளையராஜாவுக்கு பாராட்டு விழா வச்சாங்க. எப்பவுமே ஒரு பாராட்டு விழா நடக்குது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு டிவி சேனல்ல போடுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஜய்க்கு கூட்டம் நிறைய வருது, அவர் பிரச்சாரம் பண்றாரு, அது எந்த சேனலும் வரக்கூடாதுன்ட்டு இவங்க லைவா போட்டாங்க அந்த 3 மணி நேரம். ரொம்ப கேவலமா இருக்கு. விஜய் ஒருத்தர் அழுக்கிறதுக்காக ரஜினி ஒண்ணு சேர்றாரு, கமலஹாசன் ஒண்ணு சேர்றாரு, இளையராஜா ஒண்ணு சேர்றாரு. ஆனா அப்படி இருந்தும் டிவி சேனலோட போக்கஸ் விஜய் மேல தான் இருந்துச்சு. நைட்டு 12 மணிக்கு பெரம்பலூர் போறாரு, அப்பவும் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு விஜயோட பிரச்சாரம். சோ திமுக இனிமேல் பெருமையா பேசாதீங்க. ஏன்னா நீங்க பயந்து போயிருக்கீங்க. உள்ளுக்குள்ள விஜய் பார்த்து அவ்வளவு பயமா இருக்கு. 60 வருஷமான இந்த கட்சிக்கே இந்த நிலைமை. சோ 2026ல மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அந்த மாற்றம் கண்டிப்பா விஜய் அவர்களால வரப்போகுது. தாவேக கட்சி தமிழ்நாட்டுல 2026 தேர்தல்ல முக்கிய பங்கு அளிக்க போகுது. கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வரப்போகுது. திமுக அதிமுக வேணான்றவங்க கண்டிப்பா தாவேக கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க, மாற்றம் கொண்டு வருவாங்க. தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.